ஆ ஆ ஆ யாரு ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம், சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தாவியை ருசி பார்க்கிற சபைகள் ஆவியினால் நடத்தப்படுகிறதா? கொஸ்டின் மார்க் இருக்கிறதா இல்லையா? பரிசுத்தாவியை மறுதலிக்கிற சபைகள் ஆவியினால் நடத்தப்படுகிறதா? அல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய எழுப்புதல் அப்புறம் தான். முதல்ல தேவ பிள்ளையாய் மாறதுக்கு ஆவியானோட அடையாளமும் ஆச்சாரமும் நமக்கு தேவை. அழகா சொல்லிட்டு போடுறார், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமலா